ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானிய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு குதிரைவாலியை வச்சு ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரியான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குதிரைவாலி அரிசி வந்து நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்துட்டு நைட்டே வந்து ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா கூட போதும். அது கூட வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். குதிரைவாலி அரிசி கொஞ்சம் மண் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. நான் வந்துட்டு உளுந்து வந்துட்டு அப்படியே வந்துட்டு அதோட முழு உளுந்து எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா வந்து மேல் தோலோடையே சேர்த்து தான் வந்து அரைக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மேல் தோலோடு சேர்த்து அரைக்கிறப்போ வந்துட்டு இட்லி வந்து கருப்பாக இருக்கும் அப்படின்னெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. தாராளமாகவே அரைக்கலாம். அந்த மாதிரி கருப்பாக வந்து கண்டிப்பாக வந்து இட்லி ஆகாது. நீங்கள் வந்து 8 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி முழு உளுந்து வந்துட்டு நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் 8 மணி நேரம் ஆனால் தான் வந்துட்டு முழு உளுந்து வந்து நல்லா வந்து ஊறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இது கொஞ்சம் வந்து 8 மணி நேரம் கழித்து ஊறுனதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னாவே வந்துட்டு கலர் வந்துட்டு கொஞ்சம் வந்து பிளாக் கலர்லேருந்து கொஞ்சம் லைட் க்ரீன் மாதிரி ஆயிருக்கும். அடுத்து வந்து நான் இது கூட வந்து வெந்தயம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொட்டைமுத்துன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறேன். இதில் இருக்க மேல் ஓட்டை வந்துட்டு லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். இதை வந்து நல்லா சேர்த்து உளுந்தோடு வந்து சேர்த்து அரைக்க போகிறேன். அப்போ வந்து நல்லா வந்து வெந்தயம் வந்து எப்படி சேர்த்து அரைச்சா எந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு இட்லி வந்து நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான், மாவை நல்லா அரைச்சிட்டேன். இது எப்பவும் போலவே வந்துட்டு நார்மல் இட்லிக்கு வந்து நம்ம வந்து மாவு அரைக்கிறப்ப எப்படி அரைச்சி ஒரு 8 மணி நேரம் வந்து புளிக்க விடுவோமோ அதே மாதிரி உப்பு போட்டு கலக்கி நல்லா வந்து ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு இது நல்லா புளிக்கட்டும். அவ்வளோதான், 8 மணி நேரம் கழித்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மாவு வந்து பொங்கி உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஒரு டைம் வந்து கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் வந்து கருப்பு உளுந்து வந்து முழுசாக போட்டு அப்படியே அரைச்சதுனால அந்த தோல் எடுக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இட்லியில் வந்துட்டு ரொம்ப கருப்பாவெல்லாம் வந்து இட்லியோட மாவோட கலர் வந்துட்டு வரவே இல்லை. அதே மாதிரி அந்த துள்ளியுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு கிரைண்டரில் வந்து அரைப்பட்டுரும். நீங்கள் கருப்பாகுங்கிற கவலையே கிடையாது. நல்லா இட்லி வேக வச்சதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான இட்லி வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து 2ஆக வந்து பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து நல்லா இட்லி வெந்திருக்கும் உள்ளே எல்லாமே. இதே மாதிரி குதிரைவாலி அரிசியை வச்சுட்டு நிறைய ரெசிபி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மில்லட்டில் இட்லியோ தோசையோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.